Hola! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, கோவை. விஜயோட வருகை வந்து திமுகவுக்கு உண்மையிலே ஒரு அச்சத்தை கொடுத்துருக்குன்றது உண்மை. அது நேற்று நடந்த விஷயத்துலேருந்தே புரியும் உங்களுக்கு. நேற்றுக்கு பூரா செக்ரட்டேரியட்லேருந்து ஃபோன் பண்ணி எல்லா சேனல்ஸுக்கும் சாயங்காலம் கேபினெட் ஷஃப்லிங் இருக்குது, அமைச்சரவை மாற்றம், மூத்த அமைச்சர் ஒருத்தரை ட்ராப் பண்ணுறாங்க, 2-3 புது அமைச்சர், 2-3 பழைய நீக்கிறாங்க, இலாக்கா மாற்றம், அப்படி இப்படின்னு ஒரே மாதிரி 9:30லேருந்து 10:11 வரைக்கும் பிரேக்கிங் நியூஸ் போகுதுன்னா அது பிளான்ட் பண்ணாமல் சொல்லாமல் வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் அசம்பிளி எலெக்ஷனுக்கு தான் வராரு, பார்லிமெண்ட்டுக்கு வரல. அப்போ அசம்பிளி எலெக்ஷனுக்கு வரும்போது தான் ஆட்சியை பிடிப்பேன்னு வரும்போது அவருடைய பிரதான எதிரி திமுக தான். திமுகவை தோக்கடிக்காமல் அவர் எப்படி ஆட்சிக்கு வருவார்? விஜயோட பிரைம் டார்கெட் திமுக தான். இதை பூசி மழுகி பேசுறதும் விஜயோட எதிரி வந்து அண்ணா திமுகன்னு பேசுறதும் அபத்தத்திலையும் அபத்தமானது. திமுக ஒருத்தன் எதிரி தமிழ்நாட்டில் வரான்னு சொல்றதே இங்கே தமிழ்நாட்டில் தேச துரோகமாக மாறிடுச்சு. என்ன சொல்ல வர்றார் முதலமைச்சர்? எனக்கு தகவல் இல்லைன்னா அவர் தான் முதலமைச்சர். அப்போ அவருக்கு தெரியாமலே ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா? விஜயோட செய்தி கரெக்டாக 9:30 மணிக்கு கொடி ஏற்றும் போது அது செய்தி சேனல்களில் அந்த செய்தி இருட்டடிப்பு செய்யப்படணும்னு மாற்றுறதுக்காக, கம்ப்ளீட்டாக வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக. இப்போ எதுக்கு இந்த அற்ப வேலை? சீப்பா ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றுடுன்ற மாதிரி. ஸோ இவங்க பயப்படுறாங்கன்னு தெரியுது. நான் திரும்பவும் சொல்கிறேன், பயப்படுறதுக்கான அவசியமே திமுக இல்லை, ஆனால் அவங்க பயப்படுறாங்க. விஜயால் ஆட்சியை கைப்பற்ற முடியாது, ஆனால் விஜயால் திமுகவுக்கு சேதாரத்தை ஏற்படுத்த முடியும். விஜய் வந்து டிஸ்ரப்டராக இருப்பாடு, விக்டராக வெற்றியாளராக இருப்பதற்கு வாய்ப்பு குறைவு, மிக மிக குறைவு. வேற உதயநிதிக்கு இது அப்படியே டேக் ஆஃப் ஆச்சுன்னா 26ல் அவருக்கு சிஎம் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம் பிஜேபி எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய சித்தாந்தம் எல்லாருக்குமே தெரியும். திராவிட சித்தாந்தம் 2 பெரும் திராவிட கட்சிகள் தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ தனித்துவமே இல்லாமல் விஜய் பார்ட்டி உள்ளே வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏற்கனவே இருக்க கட்சிகளையே ஓட்டு போடலாமே, எதுக்காக விஜய்க்கு ஒரு புது பார்ட்டி? சார், இப்போது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க விஜயை பார்த்து திமுக பயப்படுதா அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுக கிட்ட இதே ஒரு கேள்வியை செய்தியாளர்கள் வைக்கும்போது அவங்க இந்த விஷயத்தை ரொம்ப இலகுவாதான சார் ஹேண்டில் பண்ணுறாங்க. அப்போ அதிமுகவுடைய ஓட்டு வங்கி மேலே அவங்களுக்கு இருக்க நம்பிக்கை திமுகவுக்கு இல்லையா? திமுக இல்லை. உயர் அதிகாரிகள் மட்டத்திலிருந்து செய்தி போயிருக்குங்க. வெக்கக்கேடான விஷயம். தமிழக அரசின் உயர் அதிகாரிகளிடமிருந்து தொலைக்காட்சி சேனல்களுக்கு மொபைலில் போயிருக்குது, கான்ஃபிடென்ஷியல்னு போயிருக்குது. எத்தனாம் தேதி சாயங்காலம் அமைச்சரவை மாற்றம், முக்கிய அமைச்சர் நீக்கம், புதிதாக 2 பேர் இலாக்காக்கள் மாற்றம்னு டாப் லெவல்லேருந்து போயிருக்கு. ஆனால் பிரைம் டைமில் நடந்த எல்லா விவாதமுமே விஜய் பற்றி தானே சார் இருக்குது. சீமான் மாதிரியான தமிழ் தேசியத்துக்கு பெரிய இடம் இருக்காது, பாஜகவோட மதவெறி அரசியல் இருக்காது. அதே நேரத்தில் வந்து தமிழ்நாட்டின் விழுமியங்களான சமூக நீதி மற்றும் மொழி உரிமை இவையெல்லாம் அங்கே இருக்கும்னு தோணுது. பட் இதெல்லாம் எல்லாரும் பொதுவாக சொல்கிற விஷயம் தான். இவர் கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருக்காரு. ஸோ இவரோட கொள்கைகளை இவர் அனௌன்ஸ் பண்ண பிறகு நேற்றைக்கு எடுத்த உறுதிமொழிகளோடு அதை ஒப்பிட்டு பார்த்து தான் நம்ம அவரை எடை போட முடியும். அது வரைக்கும் அவரை பற்றி அவர் தமிழ் தேசியத்துக்கு சாதகமாக இருப்பார் அல்லது பிஜேபிக்கு எதிராக இருப்பார், பிஜேபிக்கு ஆதரவாக இருப்பார் அப்படிலாம் பேசுவது வந்து 60களில் ஆக்டிவாக ஆரம்பித்த ஒரு கட்சி இந்தியாவிலேயே இன்னைக்கு உயிரோடு இருக்க ஒரே கட்சி திமுக தான். இன்னைக்கு அவங்க கிட்ட பவர் இருக்கும்போது பணம் பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், திமுக கிட்ட இருக்க பணம் எந்த கட்சிக்கிட்டையுமே கிடையாது. திமுக கிட்ட மீடியா பலமும் அதிகமாக இருக்குது, திமுக கிட்ட அறிவும் இருக்குது. அவங்கள சும்மா குறைச்சி மதிப்பிட முடியாது. இவ்வளவும் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வந்து விஜய் வந்து ஒரே தேர்தலில் வீழ்த்துறதுன்றதெல்லாம். நியூஸ் கிளட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிமாறன். இன்று இந்த நேர்காணலில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்க இருக்கு நிறைய கேள்விகள் இருக்குது, வாங்க கேட்டு பதில்களை தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். சார் வணக்கம். விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியை தொடங்கினதுலேருந்தே அவர் தான் பிரேக்கிங் நியூஸாக ஆகிட்டு இருக்காரு. எப்போல்லாம் அவர் கட்சிக்கிட்டேருந்து ஒரு அறிக்கை வருதோ அது செய்தி சேனல்களில் தலைப்புச் செய்தியாக வந்துட்டுருக்கு. நேற்று அவருடைய கொடியையும் கொடி பாடலையும் அறிமுகப்படுத்தினார். இந்த இடத்துல முதல் கேள்வி என்னோடது அது இல்லை சார். ஆனால் டிஎம்கே இந்த கொடிக்கும் கொடி பாடலுக்கும் எதிர்வினை ஆற்றுனது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கே சார். ஏன்? பயம்தான் காரணம். அந்த பயம் எங்கேருந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன சொல்ல போனால் விஜயால் ஒன்று 26ல் திமுகவை வீழ்த்தலாம் முடியாது. திமுகன்றது ஒரு ஆலமரம், 75 வருஷமாக இருக்க கட்சி. அவங்களுக்குன்னு ஒரு 22லேருந்து 25% ஓட்டு எப்படியும் இருக்குது. கூட்டணி கட்சிகள்லாம் நிலை வித்வான்களை மாறிட்டாங்க. திமுக விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க, கொத்தடிமையாக இருக்காங்க கூட்டணி கட்சிகள். அதனால் அவங்க கண்டிப்பாக மோடி ஃபேக்டர் இருக்க வரைக்கும் திமுகவோட தான் இருப்பாங்க. அதனால் அதெல்லாம் சேர்த்து ஒரு 40% அவங்ககிட்ட நிரந்தரமாகவே இருக்குது. அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த பயம் தான் தெரியல. 40% 30% ஆனால் கூட எதிர்க்க ஓட்டு வந்து இப்போ எடப்பாடி தலைமையில் ஒரு அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி ஒன்று, பார்லிமெண்ட் மாதிரி சீமான் ஒன்று, விஜய் ஒன்று, 4 முனையை எதிர்க்க உடையும் போது திமுக எதிராக திமுக வீழ்த்துறதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை 26ல். ஆனாலும் பயம் வருது அவங்களுக்கு.
அவங்க ஏதோ இன்டர்னல் சர்வே எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து கணிசமான வாக்குகள் குறையுது, ஆட்சி இழக்க முடியாவிட்டாலும் வாக்குகள் குறையும், இப்போ இருக்க 122 கிடைக்காது, அதுக்கு குறைவாக தான் கிடைக்குன்ற மாதிரியான தகவல்கள் வந்திருக்காங்க. அவங்க அதெல்லாம் நிறையா காசு வச்சுருக்காங்க, இன்டர்னல் சர்வே நிறையா எடுப்பாங்க அவங்க வந்து. அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஒவ்வொரு கட்சியும் அப்படி பிஜேபிலாம் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எல்லா கட்சியுமே இன்றைக்கி பண்ணுறாங்க, திமுகவில் தொடர்ந்து பண்ணுறாங்க அதை. ஸோ விஜயோட வருகை வந்து திமுகவுக்கு உண்மையிலே ஒரு அச்சத்தை கொடுத்துருக்குன்றது உண்மை. அது நேற்று நடந்த விஷயத்துலேருந்தே புரியும் உங்களுக்கு. நேற்றுக்கு பூரா செக்ரட்டேரியட்லேருந்து ஃபோன் பண்ணி எல்லா சேனல்ஸுக்கும் சாயங்காலம் கேபினெட் ஷஃப்லிங் இருக்குது, அமைச்சரவை மாற்றம், மூத்த அமைச்சர் ஒருத்தரை ட்ராப் பண்ணுறாங்க, 2-3 புது அமைச்சர், 2-3 பழைய நீக்கிறாங்க, இலாக்கா மாற்றம், அப்படி இப்படின்னு தலைமைச் செயலகத்திலேருந்தே வந்து உயர் அதிகாரிகள், செய்தி ஒலிபரப்பு துறையிலேருந்து தொலைக்காட்சிகளின் நியூஸ் சேனல்ஸோட சீஃப் ரிப்போர்ட்டர்ஸை கூப்பிட்டு சொல்லி ஒரே மாதிரி 9:30லேருந்து 10:11 வரைக்கும் பிரேக்கிங் நியூஸ் போகுதுன்னா அது பிளான்ட் பண்ணாமல் சொல்லாமல் வர வாய்ப்பே கிடையாது. ஆனால் அதை முதல்வரே செய்தியாளர்கள் கேட்கும்போது அதுதான் வரேன். அது அடுத்த இந்த சீனோட அடுத்த இந்த காமெடியோட அடுத்த சீன் என்னென்னா, முதலமைச்சர்கிட்ட இந்த மாதிரி கேட்கும்போது எனக்கு தகவல் இல்லைன்றார். என்ன சொல்ல வர்றார் முதலமைச்சர்? எனக்கு தகவல் இல்லைன்னா அவர் தான் முதலமைச்சர், அப்போ அவருக்கு தெரியாமலே ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா? விஜயோட செய்தி கரெக்டாக 9:30 மணிக்கு கொடி ஏற்றும் போது அது செய்தி சேனல்களில் அந்த செய்தி இருட்டடிப்பு செய்யப்படணும்னு மாற்றுறதுக்காக, அஜெண்டாவை மாற்றுறதுக்காக, கம்ப்ளீட்டாக வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக. இப்போ எதுக்கு இந்த அற்ப வேலை? சீப்பா ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றுடுன்ற மாதிரி. ஸோ இவங்க பயப்படுறாங்கன்னு தெரியுது. நான் திரும்பவும் சொல்கிறேன், பயப்படுறதுக்கான அவசியமே திமுக இல்லை, ஆனால் அவங்க பயப்படுறாங்க. இல்லாட்டி ஒரே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி எல்லா சேனல்லையும் எப்படி 9:30 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் அமைச்சரவை மாற்றம்னு வருது, 11:30 மணிக்கு முதலமைச்சரை கேட்டால் எனக்கு தகவல் இல்லைன்றாரு. அப்போ நிர்வாகம் யார் கண்ட்ரோலில் இருக்குது? யார் ஆட்சி செய்கிறா உண்மையிலேயே தமிழ்நாட்டில்? இதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் யார் ஆட்சியிலையும், கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி, யார் ஆட்சியிலையுமே நடக்காத அவலங்கள் இவையெல்லாம். விஜயை பார்த்து திமுக பயப்படுதுன்றது உண்மைங்க. இதுதான் இன்றைய யதார்த்தம். சார், இப்போது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க விஜயை பார்த்து திமுக பயப்படுதா அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும், அதிமுக கிட்ட இதே ஒரு கேள்வியை செய்தியாளர்கள் வைக்கும்போது அவங்க இந்த விஷயத்தை ரொம்ப இலகுவாக தானே சார் ஹேண்டில் பண்ணுறாங்க. அப்போது அதிமுகவுடைய ஓட்டு வங்கி மேலே அவங்களுக்கு இருக்க நம்பிக்கை திமுகவுக்கு இல்லையா? திமுக இல்லை. இன்னொன்று, அதிமுக இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு ஆட்சி போயிடுச்சு, அடுத்த வரையும் அவங்க வருவாங்களான்னு டவுட்டாக இருக்குது. ஆனால் அதுவும் பார்லிமெண்ட்டில் 40 சீட்டு தோற்றது மிகப்பெரிய ஒரு சரிவு தான் அதிமுக. திமுக அப்படி இல்லை. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து 122 சீட்டு இருக்குது. 10 வருடங்களுக்கு பிறகு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. மத்தியில் பவரில் இல்லாட்டியும் 40 சீட்டு அவங்களுக்கு கையில் இருக்குது. டெல்லியில் எப்படியும் பவர் வந்துருமான்னு பார்க்குறாங்க. ராஜ்நாத் சிங்கை கூட்டின்னு வந்து கலைஞர் நாணயம் வெளியிடுறதுக்கு, கலைஞர் சமாதிக்கு ராஜ்நாத் சிங்கை கூட்டின்னு போய் சுற்றி காமிக்கிறது எல்லாமே வந்து அரசியல் உள்நோக்கம் கொண்டது தான். அதில் அரசியல் இல்லைன்னு பேசுபவர்கள் ஒன்று விவரம் அறியாதவர்களாக இருக்க வேண்டும், அல்லது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் அயோக்கியர்களாக இருக்க வேண்டும். குறைஞ்சபட்ச அரசியல் அறிவு இருக்கவனும் கூட கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவில் ராஜ்நாத் சிங் கலந்துக்கிட்டதும், அதுக்கு முன்னால் கலைஞர் சமாதியில் போய் அஞ்சலி செலுத்தினதும் அரசியல் கணக்கீடுகள் இல்லாமல், பொலிட்டிக்கல் கால்குலேஷன் இல்லாமல் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை என்பது தான் குறைஞ்சபட்ச அறிவு இருக்கவனுக்கு தெரியக்கூடிய விஷயம். இதை மறுப்பவர்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒன்று அவங்க விஷயம் தெரியாதவங்க, அல்லது வந்து தெரிஞ்சே வந்து அவங்க பொய் சொல்கிறாங்க. ரொம்ப டீசெண்டாக சொல்கிறதுனா அவங்க ஊரை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். ஆகவே இவங்களுக்கு வந்து விஜய் வரும்பொழுது ஒரு வாக்கு சரிவு ஏற்படும் என்ற அச்சம் இருக்கிறது. விஜயால் ஆட்சியை கைப்பற்ற முடியாது, ஆனால் விஜயால் திமுகவுக்கு சேதாரத்தை ஏற்படுத்த முடியும். விஜய் வந்து டிஸ்ரப்டராக இருப்பாடு, விக்டராக வெற்றியாளராக இருப்பதற்கு வாய்ப்பு குறைவு, மிக மிக குறைவு, ஆல்மோஸ்ட் நில். வேற உதயநிதிக்கு இது அப்படியே டேக் ஆஃப் ஆச்சுன்னா 26ல் அவருக்கு சிஎம் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதில் எப்படி இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் டெப்டி சிஎம் ஆகிடுவாருன்றாங்க. இன்றைக்கோ நாளைக்கோ கூட ஆர்டர் வரும்லாம் நேற்றுலேருந்து ரூமர்ஸ் வந்துட்டுருக்குது. அப்படி இன்றைக்கோ நாளைக்கோ இல்லைன்னா வெகு சுலபத்தில், வெகு விரைவில் அவர் துணை முதலமைச்சர் ஆவது உறுதி. ஆகவே விஜயை வந்து திமுக அவங்க என்ன தான் வெளியில் வேஷம் போட்டாலும் ஒரு போட்டியாளராக பார்க்குது. உதயநிதிக்கு அவர் ஒரு சேலஞ்சராக வந்துடுவான்னு பயப்படுறாங்க. அதனால தான் இப்படிலாம் சேனல்ஸை வந்து பிளான்ட் பண்ணி விஷயத்தை திசை திருப்புற மாதிரி செய்திகளாக உயர் அதிகாரிகள் மட்டத்திலேருந்து செய்தி போயிருக்குங்க. வெக்கக்கேடான விஷயம். தமிழக அரசின் உயர் அதிகாரிகளிடமிருந்து தொலைக்காட்சி சேனல்களுக்கு மொபைலில் போயிருக்குது, கான்ஃபிடென்ஷியல்னு போயிருக்குது. எத்தனாம் தேதி சாயங்காலம் அமைச்சரவை மாற்றம், முக்கிய அமைச்சர் நீக்கம், புதிதாக 2 பேர், இலாக்காக்கள் மாற்றம்னு டாப் லெவல்லேருந்து போயிருக்கு. ஆனால் ப்ரைம் டைமில் நடந்த எல்லா விவாதமுமே விஜய் பற்றி தானே சார் இருக்குது. மீடியா வந்து நம்ம ஏற்கனவே பல தடவை பேசினதுங்க. திமுகவுக்கு 90% மீடியா தமிழ்நாட்டில் அச்சு மற்றும் காட்சி ஊடகங்கள். டெல்லி மீடியா எப்படி மோடிக்கு கொத்தடிமையோ, இந்த தமிழ்நாட்டு மீடியா ஸ்டாலினுக்கு திமுகவுக்கு கொத்தடிமையாக இருக்குது. அவ்வளோதாங்க. நேற்று நடந்த விவாதங்களோட லட்சணத்தை பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம் நீங்கள்.
ஏன்டா நியூஸை பிளான்ட் பண்ணிங்கன்னு எத்தனை பேர் விவாதித்தாங்க? ஓரிரு பேரை தவிர மற்றவங்க யாரும் அதை விசாரிக்கவே இல்லை. முழுக்க விஜய் பக்கம் தான் போதே ஒழிய திமுக ஐடிவிங்கும் செய்தி தொலைக்காட்சின்னு துறையும் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடும் எவ்வளோ கேவலமாக நேற்று நடந்துக்கிட்டான்றதை பற்றி ஏன் எவனுமே விவாதிக்கல? பிளான்ட் பண்ணியிருக்கான் சார் டிஐபிஆர்லேருந்து. எல்லா ஜேர்னலிஸ்ட்டுக்கும் தெரியும், செக்ரட்டரியேட் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். வெக்கக்கேடான விஷயம். நீ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட எம்ப்ளாயி தானே, திமுக எம்ப்ளாயா? நீ வெக்கமாக இல்லை இப்படிலாம் பண்ணுறதுக்கு? இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்திருந்ததுன்னா உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கும். நீ சம்பளம் வாங்குறது மக்கள் வரி பணத்தில் தமிழ்நாடு அரசிடம் இருந்து, திமுக கிட்டேருந்து கிடையாது. கவர்மெண்ட் வரும் போகும், இன்றைக்கி திமுக இருக்கும், நாளைக்கு அண்ணா திமுக இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் XYZ கட்சி இருக்கும். அப்போ எதற்காக இந்த இவ்வளவு ஒரு இழிவான மலிவான ஒரு நடவடிக்கையில் அரசு அதிகாரிகள் ஈடுபடுகிறார்கள்? சொல்லி கூப்பிட்டு கூவி பிளான்ட் பண்ணிடலாம் சார் டிஐபிஆர்லேருந்து. 2 மணி நேரத்தில் சிஎம் சொல்கிறாரு எனக்கு தகவல் இல்லைன்றாரு. அப்போ இந்த செய்தியை பிளான் பண்ணவங்க மேலே என்ன நடவடிக்கை? மீடியா கேட்கணுமா வேணாமா? தெளிவாக தெரியுது விஜய் நியூஸை டைவெர்ட் பண்ணுறதுக்கு. இது மாதிரி தான் 2 மாதத்துக்கு முன்னால் அவர் நலத்திட்ட உதவிகள் வழங்கும்போது அன்றைக்கின்னு பார்த்து நீட் ஆர்ப்பாட்டம்னு வச்சு கரெக்டாக டிவியில் எல்லாருக்கும் ப்ரெஷர் விஷுவல் இப்படி இந்த விஜயோட நிகழ்ச்சியை காமிக்கும் போது இதையும் காமிக்கணும். இப்படிலாம் பண்ணுறதால தங்களுடைய பலவீனம் தான் அம்பலப்பட்டு போகும், எக்ஸ்போஸ் ஆகுன்ற புரிதல் கூட இல்லை. பார்த்தீங்களா? யாரும் எங்களுக்கு எதிராக பேசக்கூடாது, எங்களுக்கு எதிராக எழுதக்கூடாது, நாங்கள் மட்டும்தான் வாழணும், அதானே உங்கள் எண்ணம். இது என்ன ஜனநாயகம்? திமுக ஒரு லக்ஷ்மண் ரேகா போட்டிருக்கு எல்லா மீடியாவுக்கும். அதை மீறி நீ போனீங்கன்னா அவங்கள அடிப்பாங்க. அதான் உண்மை. அதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ விஜய் தன்னுடைய கட்சி கொடியை அறிமுகப்படுத்தின அந்த இடத்துல ஒரு பாடலையும் கொடி பாடலையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் 2 யானைகளை போர் யானைகளை காட்டியிருப்பாங்க. மேலே ராஜாக்கள் உட்காந்து மக்களை துன்புறுத்துகிற மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் அந்த யானையை பார்க்கும்போது என்னவா உருவகப்படுத்திருக்காங்கன்னு நினச்சிங்க சார்? ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று சொல்கிறாங்க. அதில் உங்ககிட்ட ஒரு கேள்வி இது. இல்லைங்க, எனக்கு ஒன்றும் அந்த இதில் பெரிய ஒப்பீனியன்லாம் இல்லை. அது ரொம்ப எனக்கு அது ஒரு கவர்ச்சியானதாக படலை. அவங்க யானைக்கு பதிலாக குதிரையை வச்சுருக்கலாம். யானை ஒரு அன்லக்கி சிம்பிள்னு சொல்லுவாங்க யூஸ்வலி. ஹார்ஸ் ஒரு விக்டரி சிம்பிள். அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் பர்சனல். நான் நினைக்கிறது தப்பாக கூட இருக்கலாம், மூட நம்பிக்கையாக கூட இருக்கலாம். பட் எனக்கு நீங்கள் கேட்டதால் நான் சொல்கிறேன். யானையை பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் பெருசாக எனக்கு யானையை பிடிக்கும். ஆனால் ஒரு கட்சி போய் யானையை வச்சுக்கிட்டு கொடியாக பண்ணுறதுன்றது சரியில்லை. அதுக்கு பதிலாக யானைக்கு பதிலாக குதிரை இருந்திருந்ததுன்னா அது இன்னும் வெற்றியின் சின்னமாக இருந்திருக்குன்னு எனக்கு தோணுது. எனவே இதெல்லாம் சின்ன விஷயங்கள், சப்ஜெக்டிவ். எனக்கு யானையை பிடிக்கும், ஆனால் சிம்பிளாக வச்சது பிடிக்காது. உங்களை யானையை வச்சது பிடிக்கலாம். நாளைக்கு அவர் என்ன கொள்கையை சொல்ல போகிறாரு, என்ன செயல் திட்டங்களை வகுக்க போகிறாரு, அவருடைய கட்சியோட கொள்கைகள் என்ன, இதை வச்சு தான் நம்ம விஜய் எடை போடணும். இந்த பாடல், இந்த யானை, இந்த குதிரை, இந்த பூ, ஏதோ ஒரு பூ சொல்கிறாங்க, வாகைப்பூ, இதை வச்சுலாம் நம்ம அவர் எடை போட முடியாது, எடை போடவும் கூடாது. அவருடைய கொள்கைகள் என்னன்னு அவர் முதல்ல சொல்லணும். தெளிவாக அவர் தன்னுடைய சித்தாந்தத்தை, தன்னுடைய கொள்கைகளை, தன்னுடைய செயல் திட்டத்தை மக்கள் மன்றத்தில் வைக்கணும். 1 மாதத்தில் வைப்பாருன்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு தான் நாம் அவரை எடை போடணும். அது வரைக்கும் நம்ம அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். we have to give him a long rope. சார், விஜயனுடைய கூட்டணி விவகாரம் குறித்து இப்போ கொஞ்சம் பேசுவோம் சார். என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் தான் முதன்மை கட்சியாக இருக்க போகிறாரு. அவருடைய தமிழக வெற்றி கழகம் தான் தலைமை தாங்க போகுது ஒரு கூட்டணிக்கு அப்படிங்கிறதுல அவரும் அவருடைய கழக தொண்டர்களும் ரொம்பவே உறுதியாக இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஆனால் நாம் தமிழரும் சரி, இல்லை பிஜேபியும் சரி, இல்லை அதிமுகவும் சரி, விஜயை தங்களுடைய கூட்டணிக்குள்ளே இழுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இறங்கி இருக்கிறத கேள்விகள் படுறோமே சார். குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை கூட மாமா மச்சான் உறவில் தான் இப்போ விஜயனுடைய கட்சியுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருந்தார். அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க இழுக்க பார்க்குறாங்க, வளைக்க பார்க்குறாங்க. கண்டிப்பாக ஒரு பிஜேபியோட போக மாட்டார், ஒருபோதும் போக மாட்டார். அவங்க ஒரு பிரைமரி ஃபோர்ஸ்னு தங்களை சொல்லிக்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அசஸ்மெண்ட். அவங்க கட்சி ஆரம்பித்தப்போ 6 மாதத்துக்கு முன்னாலும் சரி, நேற்றைக்கு தொலைக்காட்சி வாதங்கள் இருக்கும்போதும் அவர்களுடைய செய்தி தொடர்பாளர்கள் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா, தங்களை எப்படி அவங்க ப்ரெசென்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, நாங்கள் மற்றவங்களோட கூட்டணி போய் கமல், விஜயகாந்த் மாதிரிலாம் எங்களை ஒப்பிடாதீங்க, நாங்கள் செகண்டரி ஃபோர்ஸாக இல்லை பிரைமரி ஃபோர்ஸாக வரப்போகிறோன்றாங்க. அப்போ அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு சம் ஐடியா இருக்குது. அந்த ஐடியாவை கீழே அவங்க எவ்வளோ தூரம் வெற்றிகரமாக கொண்டு போவாங்க என்னன்றதை பற்றி நமக்கு தெரியாது. பட் அவங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்குது, பிரைமரி ஃபோர்ஸுன்றாங்க. பட் அந்த பிரைமரி ஃபோர்ஸுன்றது அவ்வளோ சீக்கிரம் எப்படி ஃபங்க்ஷனிங் ஆகும்னு எனக்கு புரியல. ரெண்டாவது, நேற்றைக்கு நான் கலந்து கொண்ட விவாதத்தில் புதிய தலைமுறையில் பேசிய அவங்க கட்சியோட பிரதிநிதி ஒருவர், செய்தி தொடர்பாளர் நாங்கள் 20லேருந்து 22% வாங்குவோன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் 30% வாங்கலைன்னா ஆட்சிக்கு வர முடியாது, அப்போ 26ல் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாதுன்றதை ஒத்துக்கொள்கிறேன். இல்லை நாங்கள் 20லேருந்து 22% வாங்குவோம், ஆனால் கூட்டணியோடு சேர்த்து 30%னார். அப்படின்னா கூட்டணி போகிற ஐடியா உங்களுக்கு இருக்குது.
அவர்களுக்கு விஜய்க்கு வந்து சீமான் மாதிரி, கமலஹாசன் மாதிரி, விஜயகாந்த் மாதிரி தனியாக போனோன்னா ஆட்சியை பிடிக்க முடியாதுன்றது தெளிவாகவே தெரிந்திருக்கிறது. அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அவர் கூட்டணிக்கு தயாராக இருக்கிறார் என்பதை மறைமுகமாக உணர்த்த தொடங்கி இருக்கிறார். அப்படின்னா யாரோட கூட்டணி போவார்? இல்லை, இந்த இடத்துல தான் சார் இன்னொரு கேள்வியுமே, கூட்டணி போக போகிறாரா, கூட்டணியை உருவாக்க போகிறாரா? ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி இருக்குது, திமுகவினுடைய அவ்வளோ பெரிய மெகா கூட்டணி ஒன்று இருக்குது, அதிமுகவும் ஒரு கூட்டணி வச்சுருக்காங்க, நாம் தமிழர் தனித்து நிற்கிறாங்க. 4 இடத்துல இப்போ அவங்களுக்கு வந்து கூட்டணி தேவைப்படுது அப்படின்னா முதன்மை கூட்டணியாக விஜய் தானே சார் இப்போ உருவாக்க போகிறாரு? இல்லை இவர் அந்த 4 கூட்டணியில் ஏதோ ஒன்றுத்தில் போக போகிறாரா? இல்லை, அவர் தலைமையில் தான் ஒரு கூட்டணி வரும். அவர் வந்து தெரியும் 5வது முனை 5 முனை போட்டி தான். அப்படி தான் வரப்போகுது இது. நாங்கள் பிரைமரி ஃபோர்ஸாக இருப்போம்னு சொல்கிறாங்க, ஆனால் கூட்டணிக்கு போக மாட்டோன்னு அவங்க சொல்லலை. அது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாங்கள் பிரைமரி ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடியவங்க, நாங்கள் சீமான் மாதிரி யாரோடையும் கூட்டணி போக மாட்டோம்னு சொல்லலை. கூட்டணிக்கு ஓப்பனாக தான் இருக்குது அவங்க மைண்ட். அவங்க செய்தி தொடர்பாளர்கள் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது அப்போ எந்த கட்சிகள் அவங்கக்கிட்ட போவோம்? வெளியிலேருந்து ஏடிஎம்கேலேருந்து போகுமா, அல்லது வந்து திமுக கூட்டணியிலேருந்து போகுமா? இவையெல்லாம் வந்து ஆராயப்பட வேண்டிய விஷயங்கள். என்னுடைய கருத்து வந்து திமுக கூட்டணியிலேருந்து விஜய்க்கு போவதற்கு வாய்ப்புகளே குறைவு. போக மாட்டாங்க. அவங்க வந்து மோடி ஃபேக்டர் இருக்க வரைக்கும் அவங்கள சீக்கிரம் திமுக விட்டு போக மாட்டாங்க. 2 இடதுசாரிகள், விசிக, காங்கிரஸ், இவங்க தான் திமுகவை தாங்கி நிற்கிற 4 தூண்கள். இந்த 4 கட்சிகள் தான் அவங்கள திமுகவை தாங்கி இருக்குது. இந்த 4 கட்சிகள் இல்லைன்னா திமுகவோட பலன்றது 22% தான். 2014 காங்கிரஸும் திமுகவும் தனித்தனியாக நினைக்கும் போது எல்லாரும் சைபர். திமுக சைபரு, காங்கிரஸ் சைபரு, லெஃப்ட் சைபரு, விசிக சைபரு, பாமக மட்டும் 1 ஜெயிச்சது, பிஜேபி 1 ஜெயிச்சது. அது பாமக ஜாதி ஃபேக்டரால் ஜெயிச்சது. பிஜேபி ஆஃப்கோர்ஸ் பிஜேபிக்கு அந்த ஒரு இடம் நாகர்கோயிலில் மட்டும் அவங்களுக்கு பலம் இருந்தது. இந்த 4 பேர் இல்லைன்னா திமுக வெறும் 22% தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த காலத்துலேருந்து கலைஞர் வந்து புத்தாலித்தனமாக கூட்டணி வச்சு தான் ஒவ்வொருத்தரையும் ஆட்சியை பிடிப்பார். அதைத்தான் ஸ்டாலின் பண்ணிகிட்டு இருக்கார் 3 தேர்தலாக. ப்ளஸ் மோடி ஃபேக்டர் அவங்களுக்கு அடிஷ்னல் அட்வான்டேஜாக இருக்குது. ஆனால் அடுத்த தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறணும், அதற்கான வேலைகளில் ஈடுபடுங்கன்னு முதல்ல ஸ்டாலின் அவர்களே தன்னுடைய தொண்டர்களுக்கு சொல்கிறாரு. கூட்டணிங்க தனியாக சொல்லலை. திமுக தனியாக 200 சீட் ஜெயிக்கணும், அப்போ மற்றவங்களாம் நிற்க மாட்டாங்கன்னு அர்த்தம். தனியாக போக போகிறாங்கன்னு தான். அதை கண்டிப்பாக அவங்க செய்ய மாட்டாங்க. 200 சீட்டு ஜெயிக்கணும்னு ஸ்டாலின் சொன்னது திமுக கூட்டணியை சொல்கிறாரு. 5 முனை போட்டி வந்ததுன்னா அது நடந்த ஆச்சரியம் இல்லை. 5 முனை போட்டி கன்ஃபார்ம்டு. கிட்டத்தட்ட 5 முனை போட்டியில் வந்து 200 வரைக்கும், 175+ வரைக்கும் கூட திமுக கூட்டணி போகலாம். இவங்க எல்லாரும் சேர்ந்தாங்கனாலும் இப்போ விஜய் வந்து 10லேருந்து 12% மேலே தேர்தலில் வாக்குகளை பெறுவது கடினம். ஈவன் இஃப் இட் இஸ் 15%, 15% வாங்கினா கூட அவரால் ஜெயிக்க முடியாது. நான் இன்னும் சொல்லுவேன், 20% அவர் ஒரு 100 தொகுதியில் வாங்கினா கூட அவரால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. 28லேருந்து 30 கிராஸ் பண்ணி போனால் தான் ஒரு சீட்டு ஜெயிக்க முடியும். ஃபஸ்ட்டு பாஸ்ட் கோல் சிஸ்டம். நீங்கள் 234 தொகுதியிலையுமே வந்து 20% எல்லா தொகுதியிலும் 20% வாங்குறீங்கன்னா கூட 0 தான். ஏன்னா ஃபஸ்ட்டு பாஸ்ட் கோல் சிஸ்டம். அதனால் கூட்டணி சேர்ந்தால் தான் ஜெயிக்க முடியும். அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அன்லைக் சீமான், கமல், விஜயகாந்த் மாதிரி தனியாக நீ போன்னு சொல்லலை. நாங்கள் பிரைமரி ஃபோர்ஸ்னு போது எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு அது எங்கே சாத்தியப்படும்? ஏடிஎம்கே விஜய் தலைமையை ஏற்றுக்கிட்டு நிற்க போகிறது கிடையாது. அப்போ சிறிய கட்சிகள் வந்து என்ன தான் முடியும்? சிறிய கட்சிகள்னால் 2%, 3% இருக்கக்கூடியங்க. காங்கிரஸ், திமுக, அதிமுக, பிஜேபி, நாம் தமிழர், இவங்களை தவிர எல்லாம் குட்டி கட்சி தான். 2 லெஃப்ட்டுக்கு 0.5%, 1% ஓட்டு, விசிகாவுக்கு 1%, 1.5% ஓட்டு. இவங்கெல்லாம் குட்டி கட்சி கேட்டகரியில் தான் வரும், வளரும் கட்சி கேட்டகரியில் தான் வருவாங்க. இந்த மாதிரி கட்சிகள் விஜய் நோக்கி நகர்ந்ததுன்னா அவங்க வந்து டஃப் ஃபைட்டு கொடுக்கலாம். அப்போ கூட 26ல் ஆட்சி பிடிப்பது என்பது சாத்தியமற்றதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த கால்குலேஷன் நம்ம இப்போ சொன்னோம்ல சார், ஒரு ஓட்டு வங்கியினுடைய சதவீதத்தை பற்றி நம்ம பேசும்போது இந்த விஷயங்கள் எதுவுமே விஜய்கிட்ட இது வரைக்கும் யாரும் சொல்லலையா சார்? அவர் வாயை திறந்து முதல்ல பேசணும் சார். இது வந்து நம்ம பெரிய டிஸ்டர்ப்டு ஃபேக்டர் நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் வாயை திறந்து பேசாமல், அவரோட கட்சியோட கொள்கைகளை பற்றி அவர் சொல்லாமல் நம்ம எதுவுமே அவரை பற்றி ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ண முடியாது. விஷயங்களின் அடிப்படையில் தான் பேசணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், அவர் தன்னுடைய கட்சியோட பிரைமரி, நாங்கள் வந்து ஒரு பிரைமரி ஃபோர்ஸ்னு இப்போ சொல்ல தொடங்கியிருக்காங்க. மகிழ்ச்சி. பிரைமரி ஃபோர்ஸோட அப்ஜெக்டிவ் என்ன, பாலிசிஸ் என்ன, தயவு செஞ்சு அதை சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம உங்களை பற்றி பேச முடியும். அது அவர் சொன்ன பிறகு தான் இந்த விவாதமே சூடு பிடிக்கும். அது வரைக்கும் நம்ம வந்து இப்ஸ் அண்ட் பட்டில் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ அடுத்த மாதம் ஒரு 22ஆம் தேதி இதில் வந்து நம்ம விக்கிரவாண்டியில் ஒரு இது வச்சுருக்காரு. அங்கே அவர் வாயை திறந்து முதல்ல தன்னோட பாலிசிஸ் என்னன்னு சொல்லணும். ஒரு கட்சியை நம்ம எப்படி சார் எடை போட முடியும்? அந்த தொண்டனோட அழகை வச்சோ, அவர் விசிலடிக்கிற ஸ்டைலை வச்சோ, நடனம் ஆடுற ஸ்டைலை வச்சோலாம், அவரோட ஹேர் ஸ்டைலை வச்சோலாம் நம்ம பேச முடியாது.
அவர் நம்ம எப்படி பேச முடியும்னா அவருடைய முழுக்க அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகளை வைத்து தான் நாம் பேச முடியும். சார், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 70% வாக்கு வந்து பதிவாகி இருந்தது. குறிப்பிட்டு சொல்லாமல் ஒரு தோராயமாக சொல்கிறேன். அந்த சமயத்தில் இப்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் 80% போல் ஆகுதுன்னு வச்சுப்போம் சார். அதில் திமுக வாக்கு வங்கி தனியாக இருக்குது, பிஜேபி கூட்டணியோட வாக்கு வங்கி தனியாக இருக்குது. இப்போதைக்கு கூட்டணியில் இருக்கிறத வச்சு சொல்கிறேன். நாம் தமிழர் தங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி வச்சுருக்காங்க, அதிமுகவுடைய வாக்கு வங்கி இருக்குது. இதில் விஜய் எந்த வாக்கு வங்கியை உடைக்க போகிறாருன்ற ஒரு வார்த்தை இருக்கே சார். இதுதான் மிகப்பெரிய கேள்வி. அதில் எல்லாருமே இப்போ ஹேஷியங்களாக தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து இளைஞர்களோட வாக்குகள் அவரை நோக்கி நகரும். எல்லா கட்சியிலையுமே வந்து அந்த கட்சியோட தலைமையை பிடிக்காதவங்க நகருவாங்க. திமுகலேருந்து கண்டிப்பாக போவோம், அண்ணா திமுகலேருந்து போவோம், பிஜேபியிலேருந்து ஓரளவு போவோம், நாம் தமிழர்லேருந்து ஓரளவுக்கு போவோம், எல்லார்கிட்டேருந்தும் போவோம். இதில் வந்து நான் இப்பயும் உங்களுக்கு சொல்கிறேன், அவர் தன்னுடைய கொள்கைகளை சித்தாந்தத்தை அறிவித்து டூர் போகணும். முதல்ல அவர் சும்மா உக்காந்துக்கிட்டு கொடி ஏற்றிக்கிட்டு ஆன்லைனில் பேசிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. முதல்ல மக்களை சந்திக்கணும், டூர் போகணும், மீடியாக்கிட்ட பேசணும், இன்டர்வியூஸ் கொடுக்கணும். அவருக்கு பிடிச்ச சேனல்ஸ்க்காக அவர் இன்டர்வியூஸ் கொடுக்கணும். ஏன்னா ஏடாகூடமாக கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கான். அவருக்கு பிடிச்ச சேனல்ஸ்னு இருப்பாங்க, குறைஞ்சபட்சம் அவங்கக்கிட்டையாவது அவர் பேசணும். நீங்கள் மக்களை எப்படி ரீச் பண்ணுவீங்க? செய்தி தொடர்பு நீங்கள் மீடியாக்கிட்ட பேசுகிறது மூலம் மட்டும்தான் நீங்கள் ரீச் பண்ணுவீங்க. இதெல்லாம் அவர் முதல்ல செய்யணும். கொள்கைகளை அறிவிக்கணும், மீடியாக்கிட்ட பேசணும், சுற்றுப்பயணம் போகணும், மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடணும். இதெல்லாம் செஞ்ச பிறகு தான் அவருக்கான பவர், அவருக்கான வாக்கு வங்கி எவ்வளவுன்றதை பற்றி நம்ம கணிக்க முடியும். யார்கிட்டேருந்து அவர்கிட்ட போகணும்னா எல்லார்கிட்டேருந்தும் போவோம். திமுக கிட்டேருந்து போகிறதுக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது, கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர் அசம்பிளி எலெக்ஷனுக்கு தான் வராரு, பார்லிமெண்ட்டுக்கு வரல. அப்போ அசம்பிளி எலெக்ஷனுக்கு வரும்போது தான் ஆட்சியை பிடிப்பேன்னு வரும்போது அவருடைய பிரதான எதிரி திமுக தான். திமுகவை தோக்கடிக்காமல் அவர் எப்படி ஆட்சிக்கு வருவார்? விஜயோட பிரைம் டார்கெட் திமுக தான். இதை பூசி மழுகி பேசுகிறதும், விஜயோட எதிரி வந்து அண்ணா திமுகன்னு பேசுகிறதும் அபத்தத்துலேயும் அபத்தமானது. திமுக ஒருத்தன் எதிரி தமிழ்நாட்டில் வரான்னு சொல்கிறதே இங்கே தமிழ்நாட்டில் தேச துரோகமாக மாறிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மீடியாவை வந்து திமுக வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்குது. நீ மோடி ஏற்றி எவ்வளோ வேணால் பேசலாம், பிஜேபி ஏற்றி பேசலாம், இங்கே திமுக ஏற்றி பேசுனீங்கன்னா உங்களை வந்து எவ்வளோ தூரம் அவதூறு பரப்ப முடியுமோ அவ்வளோ தூரம் அவதூறு பரப்புவாங்க. ஒரு எழுதப்படாத விதி அது. தொலைக்காட்சி விவாதங்கள் நடக்கிற லட்சணத்தை பார்த்தாலே தெரியும். 5 கெஸ்ட்டுன்னா 3 கெஸ்ட்டு வந்து திமுக சார்பாக இருப்பாங்க, 2 பேர் வந்து எதிரணியில் இருப்பாங்க. அந்த 2 பேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா ஆங்கரும் இந்த 3ஓட சேர்ந்துருவார். 4:2. இது அப்படியே டெல்லியில் நடக்கிறது. டெல்லியில் இன்னும் மோசம். அது வந்து 4:1, ஆங்கரும் சேர்ந்தால் 5:1. இங்கே வந்து 3:2, சம்டைம்ஸ் 4:2. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, பப்ளிக் நேரேட்டிவை இவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்கன்றதுக்காக சொல்கிறேன். பர்சனலாக யாரையும் நான் சொல்லலை, எல்லோரும் நண்பர்கள் தான். எந்த அளவுக்கு பொது விவாதத்தை, அந்த நெரேட்டிவை, மீடியா நெரேட்டிவை திமுக கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்குன்றதுக்கு இது ஒரு உதாரணம். அவங்க ஒரு லக்ஷ்மண் ரேகா போட்டிருக்காங்க திமுக, அதுக்குள்ளே நீ விளையாடுற வரைக்கும் உனக்கு பிரச்சனை இல்லை. அதை தாண்டி நீ திமுகவை நீங்கள் விமர்சனம் பண்ணிங்கன்னா எல்லா விதமான விமர்சனங்களுக்கும், தனிப்பட்ட அவதூறுகளுக்கும், தாக்குதல்களுக்கும் நீங்கள் உள்ளாவீர்கள். நீங்கள் கேட்குற எந்த கேள்விக்கும் பதில் இருக்காது. பர்சனலாக உங்களை அட்டாக் தான் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த நெரேட்டிவ் அவ்வளோ தூரம் அவங்க கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை. இந்த யாருக்கிட்டேருந்து எவ்வளோ ஓட்டு போகுன்றது நான் மறுபடியும் சொல்கிறேன் மணிகண்டன், உங்களுக்கு வந்து அவர் தன்னுடைய கொள்கைகளை அடுத்த மாதம் அனௌன்ஸ் பண்ண பிறகு போராட்டங்களை கையில் எடுக்கும் பொழுது, மக்கள் பிரச்சனை இருக்காங்க, சுற்றுப்பயணம் போகும்பொழுது, மீடியா கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவர் என்ன மாதிரியான அரசியலில் முன்னெடுக்கிறாருன்றதை நம்ம அப்போ சொல்ல முடியும். அதன் பிறகு தான் யாரோட ஓட்டு அவருக்கு அதிகமாக போகுன்றதை சொல்ல முடியும். சார், அவர் அஃபிஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய தன்னுடைய கட்சி உறுதிமொழியில் கூட முதல்ல எடுத்ததும் வரக்கூடிய அந்த ஒரு சென்டென்ஸ் தேசத்தை பற்றியும், அடுத்தது மாநிலம், அதன் பிறகு மக்கள், அதன் பிறகு தான் கட்சியினுடைய தொண்டர்களுக்கானதாக இருக்குது. அதோடைய ஃபார்மேஷன் அப்படி தான் இருக்குது. இதை வச்சு பார்க்கும்போதும் அவருடைய கட்சியினுடைய கொடி கலர்களை பார்க்கும்போதும் 2 பக்கம் போர் யானைகள், வாகை மலர், நட்சத்திரங்களில் இருக்கக்கூடிய வண்ணங்கள், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தமிழ் தேசியத்தை நோக்கி, ஆனால் தமிழ்நாட்டிற்கான ஒரு அரசியலாக இதை முன்னெடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஒரு கட்சியினுடைய கொடி கலர் தான் அந்த கட்சியினுடைய சித்தாந்தத்தை வந்து பிரதிபலிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? இதிலேருந்து ஒரு வேளை தமிழ் தேசியத்தை தான் அவர் முன்னெடுக்க போகிறாருன்ற ஒரு வார்த்தை இருக்குது சார், அது உண்மையா? இல்லைங்க, அப்படி உறுதியாக இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து மதச்சார்பின்மைன்ற வார்த்தையை பேசுகிறார், முக்கியமானது. சமூக நீதின்ற வார்த்தையை பேசுகிறார், அது ரொம்ப முக்கியமானது. அதற்கு பிறகு வந்து மொழியை பற்றி பேசுகிறார். அதன் பிறகு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், ஒருவர் பிறந்த இடத்தை வைத்து பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு பேசுகிறாரு.
அது தமிழ் தேசியத்துக்கு எதிரானது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதனால் இப்போ இந்த 4 உறுதிமொழியை மட்டும் வச்சு அவர் இந்த பாதையில் தான் பயணிப்பார்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் தெளிவாக தெரியுது அவர் ஒரு குறுகிய நலன் சார்ந்த விஷயங்களுக்கு போக மாட்டார்னு. அவர் மதம் சார்ந்த, அதாவது ஒரு மதச்சார்பின்மைன்னும் பொழுது அவர் செக்யூலராக பேசுகிறார். சமூக நீதின்னும் போது இங்கே இருக்கக்கூடிய ரிசர்வேஷனை, திராவிடியன் ஐடியாலஜியை தூக்கி பிடிக்கிறார். மொழிப்போர் தியாகிகளை மதிக்கணும் போது தமிழுக்காக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாட்டோட அந்த உணர்வுகளை மதிக்கிறார். 4வது ஒருத்தர் பிறந்த இடத்தை வைத்து நாம் அவரை எடை போடக்கூடாது, அவங்கள ஒதுக்கி வைக்கக்கூடாதுன்னு சொல்லும்பொழுது தமிழ் தேசியத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கிறார். ஆகவே இது எல்லாமே வச்சு இண்டிகேட்டர்ஸை வச்சு பார்க்கும்போது அவர் ஒரு நேஷ்னலிஸ்ட் அஜெண்டாவில் தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய, பட் அதே நேரத்தில் ஒரு தேசிய உணர்வு உள்ள, மதச்சார்பற்ற, அது ரொம்ப முக்கியம், சமூக நீதி ரிசர்வேஷன் ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சி, ப்ராடாக பேசுகிறதுனா ஒரு கட்சியை நடத்த போகிறாருன்னு தான் தெரியுது. அங்கே சீமான் மாதிரியான தமிழ் தேசியத்துக்கு பெரிய இடம் இருக்காது, பாஜகவோட மதவெறி அரசியல் இருக்காது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் விழுமியங்களான சமூக நீதி மற்றும் மொழி உரிமை இவையெல்லாம் அங்கே இருக்கும்னு தோணுது. பட் இதெல்லாம் எல்லாரும் பொதுவாக சொல்கிற விஷயந்தான். இவர் கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருக்கார். ஸோ இவரோட கொள்கைகளை இவர் அனௌன்ஸ் பண்ண பிறகு நேற்றைக்கு எடுத்த உறுதிமொழிகளோடு அதை ஒப்பிட்டு பார்த்து தான் நம்ம அவரை எடை போட முடியும். அது வரைக்கும் அவரை பற்றி அவர் தமிழ் தேசியத்துக்கு சாதகமாக இருப்பார், அல்லது பிஜேபிக்கு எதிராக இருப்பார், பிஜேபிக்கு ஆதரவாக இருப்பார், அப்படிலாம் பேசுவது வே ஆஃப் த மார்க், எல்லைக்கோட்டிலிருந்து விலகி போவதாக இருக்கும். இப்போ நீங்களே பேசும்போது குறிப்பிட்டிருந்தீங்க சார், இது எல்லாமே சமூக நீதின்னு சொல்கிறது, மொழி உணர்வை பற்றி பேசுகிறது எல்லாம் எல்லா கட்சிகளும் பண்ணக்கூடியதுனா இது பொதுவான ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லிங்க இல்லையா? மற்ற கட்சிகள் எதுவுமே சரியில்லை, இல்லை மற்ற கட்சிகள்லேருந்து ஒரு அடிப்படை மாற்றம் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு புது பார்ட்டி, அது விஜய் பார்ட்டியாக இருந்தாலும் சரி, எந்த பார்ட்டியாக இருந்தாலும் சரி, புது பார்ட்டி உள்ளே வராங்க. அப்போ தனித்துவமான கொள்கை, இப்போ நாம் தமிழர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க தமிழ் தேசியம் மட்டுமே பேசக்கூடிய, எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் பேசக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் அவங்க இருக்காங்க, ரொம்பவே உறுதியாகவும் இருக்காங்க. இந்த பக்கம் பிஜேபி எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய சித்தாந்தம் எல்லாருக்குமே தெரியும், திராவிட சித்தாந்தம், 2 பெரும் திராவிட கட்சிகள் தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ தனித்துவமே இல்லாமல் விஜய் பார்ட்டி உள்ளே வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏற்கனவே இருக்க கட்சிகளுக்கே ஓட்டு போடலாமே, எதற்காக விஜய்க்கு ஒரு புது பார்ட்டி? அதுதான் இப்போ இஷ்யூவே. அவர் ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக யூஎஸ்பி கொடுக்கணும், இல்லைன்னா ஒரு ஓட்டு விழாது. நீங்கள் கேட்குறது கரெக்டு. எல்லாத்தையும் பேசுகிறதுக்கு இப்போ ஏற்கனவே ஆள் இருக்கான், நீ என்ன புதுசாக கொண்டு வரேன்ற கேள்வி வரும். அதுதான் 22 செப்டம்பர் 22 அவர் பாலிசிஸ் அனௌன்ஸ் பண்ண பிறகு. இன்னொரு விஷயம், பாலிசிஸ் புதுமையாக இருந்தால் மட்டும் பத்தாது, களத்தில் இறங்கி மக்கள் பிரச்சனைகளுக்காக நீ எந்த அளவுக்கு போராடுற. இன்னொரு விஷயங்க, எல்லாரும் சொல்கிறத மட்டுமே சொல்லிட்டு கூட வரலாம், அப்படியே டிட்டோவாக காப்பி அடிச்சுட்டு கூட வரலாம். ஆனால் கிரவுண்டில் போய் அக்ரெசிவாக ஒர்க் பண்ணாங்கன்னா மக்கள் அவங்க பக்கம் போவாங்க. நீ ஃபீல்டில் என்ன ஒர்க் பண்ண போகிறன்றது தான் முக்கியம். உன் கொள்கை முக்கியம்தான், அதை விட முக்கியம் ஃபீல்டில் நீ என்ன பண்ண போகிற. அதை தான் நான் சொன்னீங்க, அறத பழசலான ஒரே பழைய மொந்தையில் புதிய கல்லுன்னுவாங்களா, அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. நீ கிரவுண்டில் போய் எப்படி ஒர்க் பண்ண போகிற, உண்மையாகவே மக்கள் பிரச்சனைகளுக்காக நீ என்ன போராட்டங்களை முன்னெடுக்க போகிற, இது வைத்துத்தான் அளவுகோல் தீர்மானம். இந்த அளவுகோலை வைத்துத்தான் நீங்கள் எடை போடப்படுவீர்கள். ஸோ பாலிசிஸை பாலிசிஸை சொன்னால் மட்டும் பத்தாது. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்கிட்டையும் இருக்க கொள்கைகளை அப்படியே வெவ்வேறு விதத்தில் காப்பி அடிச்சு சொன்னால் கூட, ஸ்டிக்கர் ஒட்டி சொன்னால் கூட மதிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸ்டிக்கர் ஒட்டி சொன்னால் கூட கிரவுண்டில் போய் ஒர்க் பண்ணுறாங்க, மக்களுக்காக 4 போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்கன்னும் பொழுது அப்போ அவங்களுக்கு சாதகமான காட்டு திரும்பும். இந்த பாருங்கள், ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குவாங்க, இது வரைக்கும் அவர் அரசியல், இது வரைக்கும் சினிமாக்காரனாக இருந்தார், இன்னும் 2 படம் அவர் கையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இனிமேல் அவர் அரசியலுக்கு வந்த பிறகு, கொள்கைகள் அடுத்த மாதம் அறிவித்த பிறகு அவர் களத்தில் இறங்கி தெருவாக போய் பேசணும், போராடணும், மக்கள் பிரச்சனைகளுக்காக தலைமை தாங்கி உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டங்கள் இதெல்லாம் அவர் தொடர்ந்து செய்யணும். தமிழ்நாடு பூரா சூறாவளி சுற்றுப்பிரயாணம் போகணும். இதெல்லாம் செஞ்சால் தான் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவரால் ஷேப் ஆக முடியும். அது இல்லாமல் ஊருக்கு உபதேசம் பண்ணிங்கன்னு எல்லாரும் பெரியாரை படிங்க, காமராஜரை படிங்க, காந்தியை அம்பேத்கரை படிங்கன்னா அவங்கெல்லாம் படிக்கட்டும், நீங்கள் என்ன படிச்சிங்கன்னு கேட்போம். கலைஞர் அவர் எழுதி தொண்டனை உசுப்பி விட்டு வளர்த்தார் இல்லையா? போய் படிங்கன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போய் படுத்துக்கல. கலைஞர் அவர் எழுதினார், முரசொலி பத்திரிகையில் அவர் 42லேருந்து சாவர வரைக்கும், இறந்து போகிற வரைக்கும் அவர் எழுதினார். புரியுதுங்களா? அந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரி சுருக்கமாக சொல்கிறதுனா, நீங்கள் உங்கள் கொள்கைகளை எப்படி இருந்தாலும் வித்தியாசமாக இருக்கும், அது மட்டுமே பத்தாது. இன்ஃபேக்ட் அது ஒரு எல்லார மாதிரியும் கொள்கைகளாக இருந்தால் கூட போதும். அது
கிரவுண்டில் போய் அக்ரெசிவாக ஆக்ரோஷமாக மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை இந்த அரசாங்கத்துக்கு எதிராக எந்த அளவுக்கு நீங்கள் கையில் எடுக்க போகிறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு. 26 இலக்குன்னா அது என்ன அர்த்தம்? திமுகவுக்கு எதிராக நீ வந்து ஒரு ஆக்ரோஷமான அரசியலை நடத்தணும். அதில் நிறைய பிரச்சனை வரும். திமுகவை எதிர்க்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா இந்தியாவிலே பணக்கார கட்சிகளில் ஒன்று திமுக. முறையாக நிர்வகிக்கப்படுகிற அறக்கட்டளைகள் அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்களோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து இந்தியாவிலே த பெஸ்ட்டு. இப்போ சமீபத்தில் வந்து தெலுங்கானாலேருந்து பிஆர்எஸ் பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி கேசிஆரோட கட்சி பிரதிநிதிகள் 2 பேர் வந்து தமிழ்நாட்டில் 2 நாள் சுற்றுப்பிரயாணம் பண்ணி திமுகவோட பல முன்னணி தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், கீழ்மட்ட தொண்டர்கள் வரைக்கும் சந்தித்து பேசியிருக்காங்க. அதாவது கட்சியை எப்படி நிர்வாக ரீதியாக கட்டமைப்பை பலப்படுத்துறதுன்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்தியாவிலே சிறப்பாக நிர்வகிக்கப்படுகிற கட்சி திமுக தான். நாங்கள் அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க இன்றைக்கி ரொம்ப மோசமான நிலைமையில் அவங்க கட்சி இருக்காங்க, தோல்வி அடைஞ்ச பிறகு. நிர்வாக ரீதியாக ஒரு கட்சியை வந்து மிக வலுவாக கட்டுக்கோப்புடன் வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக. நிர்வாக ரீதியாக எப்படி பலமாக வைத்திருக்கிறது என்பதை நாங்கள் திமுகவிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஒரு கிளைக்கழகங்கள் வரையிலும் மாதத்துக்கு 3 தடவை கூட்டங்களை போடுறாங்க. தொண்டர்களை தட்டி கொடுத்து எப்பயுமே அலைவாக வச்சுருக்காங்க. அப்படின்னு பிஆர்எஸ்லேருந்து 10 நாளைக்கு முன்னால் தமிழ்நாட்டுக்கு வந்து திமுகவோட பல மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர் வரைக்கும் சந்தித்து பேசிட்டு, கடைசி ஆர்எஸ் பாரதி அமைப்பு செயலாளரை சந்தித்து பேசிட்டு, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு அவங்க கொடுத்த பேட்டியில் இது வருது. நான் சொல்கிறது கடைசி பக்கத்தில் வந்து இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா. ராஜ்நாத் சிங் 4 நாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் 4 நாளைக்கு முன்னால், ஒரு வாரத்துக்கு முன்னால் கலைஞர் நாணயத்தை வெளியிட்டு பேசும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னார். மீடியா சரியாக அதை ஆக்சுவலாக ரிப்போர்ட் பண்ணல. 1960களில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள்லேயே, பிராந்திய கட்சிகளில் இன்றைக்கு வலுவுடன் இருக்கக்கூடிய, உயிர் துடிப்புடன் இருக்கக்கூடிய, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக தான்றது. 1960களில் நிறைய பிராந்திய கட்சிகள் வந்து காணாமல் போச்சு. இந்த 60 வருஷத்தில், அதுக்கு முன்னாலே 49லேயே வந்துடுச்சு. அவர் 60கள்ன்றார், 60ஸில் வந்ததுன்றார். ஆக்சுவலாக 60ஸில் அவங்க அதிகமாக ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் 49ல் ஆரம்பிக்கிறாங்க, 52 பொது தேர்தலை புறக்கணிக்கிறாங்க, 57ல் தான் நின்று 15 சீட்டு, 62ல் 50 சீட்டு, 67 ஆட்சி. ஸோ 60ஸ்ன்னு அவர் சொல்கிறார். 60ஸில் ஆக்டிவாக இருக்க ஆரம்பித்த கட்சின்றார் ராஜ்நாத் சிங். 60களில் ஆக்டிவாக ஆரம்பித்த ஒரு கட்சி இந்தியாவிலேயே இன்றைக்கி உயிரோடு இருக்க ஒரே கட்சி 60களில் ஆரம்பித்து திமுக தான். ஸோ ப்ளஸ் இன்றைக்கி அவங்கக்கிட்ட பவர் இருக்கும்போது பணம் பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், திமுக கிட்ட இருக்க பணம் எந்த கட்சிக்கிட்டையுமே கிடையாது. திமுக கிட்ட மீடியா பலமும் அதிகமாக இருக்குது, திமுக கிட்ட அறிவும் இருக்குது. அவங்கள சும்மா குறைச்சி மதிப்பிட முடியாது. பொலிட்டிக்கல் பிரெயின் இருக்குது அவங்களுக்கு. இவ்வளவும் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வந்து விஜய் வந்து ஒரே தேர்தலில் வீழ்த்துறதுன்றதெல்லாம் கடினமான பணி. எந்த அளவுக்கு சேதாரத்தை அவர் ஏற்படுத்த போகிறாருன்றது தான் அளவுகோல். விஜய் அவர்கள் ஒரு கூட்டணியை, புதிய கூட்டணியை முன்னெடுக்கிறாரு அப்படின்றத வச்சுப்போம். இந்த பக்கம் திமுக, காங்கிரஸ் அவங்க கூட்டணியில் இருக்காங்க. இந்த பக்கம் பிஜேபி, அதிமுக ஒரு கூட்டணி போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் தமிழகத்தை சார்ந்த கட்சிகள்னு இருக்கும்ல சார், நாம் தமிழர், விடுதலை சிறுத்தைகள், பாமக, தமிழக வாழ்வுரிமை கட்சி, இந்த மாதிரியான கட்சிகளை இணைத்து மாநில கட்சிகளை ஒன்றிணைந்து ஒரு கிரவுண்ட் லெவலில் ஜெல்லாகி அவங்களால ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியுமா? அதை விஜய் அவர்கள் முன்னெடுப்பாரா? எதற்காக விசிகாவும் பாமகவையும் ஒரே அணியில் சேர்க்க சொல்கிறன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படி அவர்கள் இருவரும் ஒரே அணியில் இணைந்தாலே தமிழகத்தில் நடக்கக்கூடிய பாதி சம்பவங்களுக்கு விடை தெரிஞ்சிடும் இல்லையா? இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. பாமகவும் விசிகாவும் எந்த காலத்துலையும் ஒன்றும் சேர மாட்டாங்க. இந்த முயற்சி ஏற்கனவே நடந்து தோற்று போச்சு. 2011ல் திமுக, காங்கிரஸ், விசிகா, மதிமுக நின்று தான் சைபர் ஆச்சு. விசிகாவும் சைபரு, மதிமுக பாமக மட்டும் விசிகா ஒரு சீட்டு அனுமதி ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். பாமக வந்து 3 சீட்டு ஜெயித்தாங்க. ஏன்னா 1 இயர் ஓட்டு தலித்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகல, தலித் ஓட்டு 1 இயர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகல. வேற விஜயகாந்த் 29 சீட்டு ஜெயித்தார். அந்த ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாக தலித்தோடு சேர்ந்ததால் 1 இயர் பிசிக்கு போடலை, அவன் ஓட்டு போடல அந்த கூட்டணிக்கு. பாமகவோடு சேர்ந்தாங்கன்னு தலித் ஓட்டு அந்த கூட்டணிக்கு வரல. அதில் கணிசமான ஓட்டு விஜயகாந்துக்கு போச்சு. 2+2 பாலிட்டிக்ஸில் 0 ஆகிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ திமுகவும் அண்ணா திமுகவும், திமுகவுக்கு 25% ஓட்டு, அண்ணா திமுகவுக்கு 30% ஓட்டு. 2 பேரும் ஒன்று சேர்ந்து 55% ஓட்டா கிடையாது. 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா 20% ஓட்டு கூட வராது. 2+2 பாலிட்டிக்ஸில் 0 ஆகும். அதனால் இது வந்து நீங்கள் இது எப்படி ஷேப் ஆகும், என்ன மாதிரி போகுன்றத
நான் மறுபடியும் சொல்கிறேன், அவர் முதல்ல தம் பாலிசிஸ் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதோடு நிற்கக்கூடாது. மக்கள் பிரச்சனைகளுக்காக என்ன மாதிரி போராட்டங்களை முன்னெடுக்க போகிறாரு, தமிழ்நாடு பூரா என்ன செய்ய போகிறாரு, சுற்றுப்பிரயாணம் போய் இதை வச்சு தான் எடை போட முடியும். அதுக்கு முன்னால் இதை வெறும் கொடியேற்றுறதை வச்சு நம்ம எடை போடுறது என்பது சாத்தியமற்றது. ஒன்று மட்டும் நிச்சயம், விஜயை பார்த்து திமுக அஞ்சுகிறது என்பது மட்டும் உண்மை. உங்களோட நேரத்தை பயணமிக்க ரொம்ப நன்றி சார். நன்றி சார். Hola! Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, கோவை.